எல்லாமே யோசிங்க 1500 ரூபாய் காணும் ஒரு நாளைக்குன்னு கேட்டா இல்ல. ஜஸ்ட் மரக்கறி மட்டும்தான் இந்த விலை. நாங்கள் வீட்டை போய் எண்ணெய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேங்கு அதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா செலவுகள் எல்லாம் இருக்குது. லாவாய் 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 லாவாய். யாழ் மாவட்டத்துல எல்லாமே பின்தங்கி தான் நிக்குது. எக்ஸ்போர்ட்டுகளோ ஒன்றுமே இல்லை. யாழ்ப்பாணத்துல இருந்து போகக்கூடிய சாமானே எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. 1/2 கிலோ வெங்காயம் போடுங்க. 1/2 கிலோ 1 கிலோ போடுங்க. அப்படி தேவை இருந்தா போயிட்டு மரக்கறி விழுச்சியா விழுச்சி விலை குறைஞ்சிட்டு. கத்தரிக்காய் 200 ரூபாய் கிலோ 200 ரூபாய். கையில பாத்தீங்கன்னா 1900 தான் இருக்குது. என்ன வாங்கலாம்னு சொல்லி நாலு இப்படி போனா அது முன்னேற்றத்துக்கு இடம் உண்டு. டிமாண்டா இருக்கு. டிமாண்டா வந்து கொழும்பு வயத்துலாம் கொஞ்சம் காரம் குறைவு, யாழ்ப்பாண வயத்துல காரம் கூட. அதோட வந்து யாழ்ப்பாண தாக்கல் வந்து இங்க பாத்தீங்கன்னா களஞ்சியங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வெளிநாட்டாக்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க பாருங்க. எடுக்கிறீங்களா? ஹலோ காய்ஸ், நாங்கள் நினைப்பாங்க யாழ்ப்பாணத்தில் உள்ள திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். என்ன மாதிரி மரக்கறிகள் ரேட் இல்லாமல் போகுது, விலை குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? அதே மாதிரி எனக்கு 1500 கொண்டு வந்து மரக்கறி வாங்குற ஐடியா இல்லை. நான் வீட்டை இருந்து வெளிக்கிற போது அம்மா சொன்னா சரி போராடாம போறேன், இந்த 1500 மரக்கறியை வாங்கிட்டு வாங்க. சரி எல்லாருமே மரக்கறிகள் நாங்கள் வீட்டுக்கு வாங்க வந்தாங்க. ஸோ இந்த 1500 வச்சு என்னென்ன மரக்கறிகள் வாங்கலாம் சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கள் போடலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமைச்சு சொல்லி பார்க்கலாம். மரக்கறி இந்த பிரைஸ் என்ன மாதிரி என்ன போகுது? லேக்ஸ் 280 ரூபா, கேரட் 300 ரூபா, கேரட் 300, கத்தரிக்காய் 250 ரூபா, ஓகே, தக்காளி பழம் 400 ரூபா. 4 கிலோ கத்தரிக்காய் போடுங்க. 4 கிலோ கத்தரிக்காய், 4 கிலோ கேரட். கூட குறைய தான் போட்டவர் பாத்தீங்கன்னா ஹையில 1380 ரூபாய் இருக்குது. வெங்காயம் கூட வேண்டாம் கிலோ 260 ரூபா. இது 1/2 கிலோ வெங்காயம் போடுங்க. 1/2 கிலோ 1 கிலோ போடுங்க. அப்படி தேவை இருந்தா போயிட்டு 260. கையில பாத்தீங்கன்னா 1900 தான் இருக்குது. என்ன வாங்கலாம் சொல்லி ஐயா என்ன மரக்கறி வாங்க வந்தீங்க? மரக்கறி வேண்டும் வந்தேன். என்ன தேவைக்கு? கடை வச்சுக்குது. ஓகே, இந்த மரக்கறி கொஞ்சம் விலை குறைவு. கோவா 150, முள்ளங்கி 140, ஓகே, பூசணிக்காய் 120. பரவாயில்ல. கத்திரிக்காய் 200 ரூபா. கொஞ்சம் இப்ப கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படும். பிரச்சனை இல்லை. நாலு இப்படி போனா அது முன்னேற்றத்துக்கு இடம் உண்டு. இங்க இந்த வாங்கி வியாபாரம் செய்யலாம். ஆமா, கடையில நான் நீதியில கடை வச்சுக்கிறேன். திருநெல்வேலி மார்க்கெட் இந்த மார்க்கெட் கொஞ்சம் பரவாயில்ல. சாமான இப்ப விற்கிறவங்க கொஞ்சம் லாபம் குறைச்சி விற்கிறாங்க. பிரச்சனை உற்பத்தி இப்ப கூட பொருட்கள் உற்பத்தி கூடிட்டு. அப்போ சாமான்கள் விலை குறைஞ்சிருக்கு. ஆனா வருஷத்துல இப்படி மாதத்துல மிளகறி இப்படி மேல விலை விற்கிறேன். இந்த முறை அப்படி இந்த முறை அப்படி விலை விற்குது. ஓகே, சரியா? சரி, கூட மரக்கறி இப்ப வந்து விலை உராய்வு 400 ரூபா. தக்காளி 400 ஆசியாய். மரக்கறி இன்றைய வாக்குல விலை உராய்வு. நேற்று இன்றைக்கு விலை உராய்வு. நேற்று தக்காளி பழம் 500 ரூபா, இன்றைக்கு 400 ரூபா கிலோ. 1/2 கிலோ தக்காளி பழம் தாங்க. 1/2 கிலோ தக்காளி பழம். 1/2 கிலோ தக்காளி. லாவாய் 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 லாவாய். ரெண்டு ஆள் போயிட்டா தாண்ட போட. தக்காளி கிலோ 400. தக்காளி கிலோ 400. வேற மரக்கறி விழுச்சியா விழுச்சி விலை குறைஞ்சிட்டு. கத்தரிக்காய் 200 ரூபாய் கிலோ 200 ரூபாய். விலை குறைஞ்சாலும் விலை குறைஞ்சா சிலம் பெருஞ்சாந்தை வாங்குறது கூட வேற இருக்கு. இப்ப நீங்க 1/2 கிலோ வாங்குறதா 1 கிலோ வாங்குங்க. ஓகே, தேங்க்ஸ். கையில 890 ரூபாய் இருக்குது.
ஆனா உங்கள்ட்ட மரக்கறியில என்ன பிரைஸ் போகுது? என்னடா பச்சை மிளகா வந்து 1000 ரூபா போகுது, பூசணிக்காய் 150 ரூபா, கத்திரிக்காய் 200 ரூபா, கறிமிளகா 650 ரூபா, முஸ்கா போயிட்டு 400 ரூபா, தேசிக்காய் 400 ரூபா. 900 பச்சை மிளகா கிலோக்கு 900 போடலாம். ஓகே. அரை கிலோ பச்சை மிளகா 500 ரூபாய் பச்சை மிளகா அன்னைக்கு. 1/4 கிலோ போடுங்க. உங்களுக்கு 1/4 கிலோ. உங்களுக்கு 250 ரூபாய் போட்டு வரும். என்ன எடுக்கிறீங்களா அண்ணா? இப்ப கையில பாத்தீங்கன்னா 640 ரூபாய் இருக்குது. அண்ணா உருளைக்கிழங்கு எவ்வளவு வேண்டாம் போகுது? உருளைக்கிழங்கு 180 ரூபா கிலோவா? ஓ. வெங்காயம் 220. கத்தரிக்காய் 280. உருளைக்கிழங்கு தாங்கண்ணா 2 கிலோ தாங்க. 2 கிலோ. எஸ் 220. இது 200. ചന്ദ്രണ്ണ 250. அதான் சொல்றேன். ஓகே, வேற என்ன உங்களுக்கு வேணும்? அந்த வந்தானே ஐயா. டோட்டலா பாத்தீங்கன்னா 290 ரூபா தான் இருக்குது. மிச்சத்துக்கு வாங்குவோம் பாப்போம். தேசிக்கான பிரைஸ் எவ்வளவு என்ன போகுது? இது 300, இது 350. பழம் மண்டபடியா அந்த பிரைஸா? பழத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. என்ன பழம் குறைவு தானே இப்ப எல்லா இடத்துலும் விலை ஊறத்தான். சரி, எனக்கு 1/4 கிலோ தாங்க. 1/4 கிலோ பாருங்க பாருங்க. இப்படிதான் கொண்டு தரேன். அப்புறம் 1/4 கிலோ ஆகும். அப்படியே 110 ரூபாய் கிடக்கு, 100 ரூபாய் போட்டுருவோம். ஓகே. காய பழமா? பழம் 350. இப்ப பாத்தீங்கன்னா பேலன்ஸ் 190 ரூபாய் இருக்குது. இஞ்சி எவ்வளவு வேணா? 1200 என்ன? இஞ்சி பாத்தீங்கன்னா 1200. ஒரு 190 ரூபாய்க்கு தாங்க. ஒரு 190 ரூபாய்க்கு தாங்க. ஓ தாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா இஞ்சி வாங்குறோம். அதை பாத்தீங்கன்னா 190 தான் பேலன்ஸ் இருந்தது. அப்ப 190 ரூபாய். 190க்கு தாங்க. 190 அப்படி பேலன்ஸ் எவ்வளவு? 30. ஃபைனலா பாத்தீங்கன்னா இஞ்சியும் வாங்கியாச்சு. ஐயா, வெற்றிலே இந்த பிரைஸ்ல என்னமா போகுது? இது 8 ரூபா 50. இது 7 ரூபா 50. சைஸுக்கு ஏத்த மாதிரி என்ன? அப்ப பாக்கு சீவல்கள் எல்லாம் 1000 ரூபா. ஓகே. கிலோ. ஓகே. எலெக்ஷன் அப்புறம் என்ன மாதிரி வியாபாரங்கள்? பரவாயில்ல. ஓகே, செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி ஐயா. சீவலா போட்டா இந்த சாலை போட்டுருக்கீங்க மஹிந்தராய. அது வணக்கம். வணக்கம் ஐயா. பிரைஸ் எல்லாம் என்னமா போகுது? இப்போ கொஞ்சம் பாக்கு சீவில கொஞ்சம் இதா இருக்குது, சீடா இருக்குது. 1100 ரூபா விற்கிறோம். ஓகே. இது இப்போ கொழம்புல விலை விடபடியா 8 ரூபா வித்துல போகுது. எப்படி தரம் பிரிப்பீங்க இந்த பாக்கு சீவல்களை? அது இப்போ பாக்கில 3 விதமா இருக்குது. அடப்பு இருக்குது, வைரம் இருக்குது. இங்கே கூட அதுலாம் ஓடும். வைரம் தான் ஓடும். இப்போ 1 கிலோ 1600 வித்தை இப்போ 1200 ரூபாய் வந்துடுது. வெட்டு பாக்கு எல்லாம் 1100 ரூபாய்க்கு வந்துடுது. இந்த பாக்கையா டிமாண்ட் கூட? இப்போ இளமாக்கள்ண்டா வேலை செய்யறவங்களுக்கு இந்த பாக்கு தான் கூட 2 பிடிக்கும். என்ன பாக்கு இது? இந்த பாக்கு கொஞ்சம் பட்ஜெட் காய்க்கல. இது கரைஞ்சி ஓடும். இவர் கரைஞ்சி ஓடும் வேலைக்கு. அவ இதைத்தான் கூட பாவிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கடத்தொழில் புறாக்களுக்கு எல்லாம் இதான் நல்ல. ஏனெண்டா 2 பிடிக்கும். கொஞ்சம் வச்சிருப்பாங்க எல்லாரும். பாருங்க தெரியுதானே? இங்க வந்த வடிவா எல்லாரும் பாவனியாளர்கள் எல்லாம் இங்க வரலாம். வாடிக்கையாளர்லாம் இங்க வரானே எல்லாரும் வந்தாங்கன்னா எங்களுக்கு வியாபாரம் நடக்கும். அவங்களும் செய்யலாம் முடிவா. மரக்கறி வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியும் ஐயா? இப்ப நீங்க வீட்டை கொண்டு போவீங்க தானே? ஆமா. எவ்வளவு முடியும்? வீடு எத்தனை பேர் எவ்வளவு முடியும்?
4 பேருக்குள்ள குடும்பங்களுக்கு 800 ரூபா வேணும். 4 பேருக்கு 800 மரக்கறிக்கு மரக்கறி மட்டும். மட்டும். அதை விட தேங்காய் எல்லாம் பிரம்ப. விலைவாசி கொஞ்சம் கூடி போயிடும். மழை வந்து தானே அதில் பயிர் அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்போ சிக்கலா இருக்கு கொஞ்சம். கட்டடங்கள் எல்லாம் பார்க்கும்போது வெத்திரையெல்லாம் தனித்தனியா வச்சிருந்தவை. நீங்க கட்டா வச்சீங்க, என்ன ரீசன்? கட்டண்டா சுகமா இருக்கு, தூக்கி கொடுக்க கொள்ள எண்ணாம. மற்ற வந்து இது புளியாப்பட்டி அங்கேருந்து நேரடியா கொழும்பு சைட்ல இருந்து வரவடியா இங்க திருநெல்வேலியில வெத்திலையில எல்லாம் எல்லா சாமானும் விலை உரைச்சு பண்ணலாம். வெத்திலையில இந்த இடத்துல வெத்தில நல்ல டிமாண்டா இருக்கு. டிமாண்டா வந்து கொழும்பு வெத்திலாம் கொஞ்சம் காரம் குறைவு, யாழ்ப்பாண வெத்தில காரம் கூட. அதோட வந்து யாழ்ப்பாண தாக்கல் வந்து செய்ய குறைஞ்சிட்டு நல்லா. அங்க வந்து தொடர்ச்சியா மழை பெய்யறபடியா சாமான் வந்து கொண்டே இருக்கும். இங்க வந்து அப்படி இல்லை, இங்க இறக்கணும் கொஞ்சம் செலவுகள் வெறும் பண்றதுக்காக இங்க வந்து உற்பத்திகள் எல்லாம் குறைஞ்சிட்டு நல்லா. கொழும்புல வந்து டெய்லியே மழை பெய்யறபடியா தண்ணிகள் எல்லாம் மிச்சம் தானே, அங்க இதுக்கண்டு செய்யறாங்க. மற்ற எக்ஸ்போர்ட் வழியும் இருக்கு, பொருளுக்கு அனுப்புறது தானே. யாழ் மாவட்டத்துல எல்லாமே பின்தங்கித்தான் நிக்குது, எக்ஸ்போர்ட்டுகளோ ஒன்றுமே இல்லை. யாழ்ப்பாணத்துல இருந்து போகக்கூடிய சாமானே எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அதால சம்பந்தப்பட்டாக்களை இது எக்ஸ்போர்ட்டுகள் செய்ய உதவி செய்தான் நல்ல எல்லா சாமானும். எக்ஸ்போர்ட்ன்றது ஒரு முக்கியமான ஒரு வருமானத்தை கேட்டது. எக்ஸ்போர்ட் எல்லா சாமானும் என்ன யாழ் மாவட்டத்திலேருந்து அனுப்பணுமோ எல்லா சாமானையும் அனுப்ப சொல்லி அவையில வந்து கேட்டுக்கொள்றேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா களஞ்சியங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வெளிநாட்டு ஆட்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க பாருங்க. காய்ஸ், இவ்வளவு மரக்கறியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாங்கினா பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் மிளகாய் இருக்குது, உருளைக்கிழங்கு, தக்காளி, இங்கால கேரட்டும் கத்திரிக்காயும் இருக்குது. அப்படி இஞ்சி வாங்கினான், தேசிக்காய், வெங்காயம் எல்லாமே சேர்த்து, வெங்காயம் மிளகாய் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட முடிஞ்சிருக்குது. இதில் உள்ள சாமான்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாளைக்கு தான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தேசிக்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கியிருக்கிறேன். எல்லாமே யோசிங்க 1500 காணும் ஒரு நாளைக்குன்னு கேட்டால் இல்லை, ஜஸ்ட் மரக்கறி மட்டும்தான் இந்த விலை. நாங்கள் வீட்டை போய் எண்ணெய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் அதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா செலவுகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் மரக்கறி மட்டுமே 1500 கிட்டத்தட்ட முடியுது ஒரு நாளைக்கு எல்லாருக்குமே. அதை காட்டுவோம் தான் இந்த வீடியோ. ஓகே, சில வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம யாருக்காச்சும் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவங்களா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க.